சென்னை தீவுத்திடல் அருகே நடைபெற்று வரக்கூடிய கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்படுகின்றன. அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்துக் கொண்டிருக்கிறார். செய்தியாளர் நாகார்ஜுனா இணைகிறார். நாகார்ஜுனா, விவரங்கள். நிச்சயமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை தீவுத்திடலில் இயற்கை வளத்துடன் கூடிய நவீன புறநகர பொது சதுக்கம், கண்காட்சி அரங்குகள், திறந்தவெளி திரையரங்குகள், உணவகங்கள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இந்த பணியானது 4 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வருகிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகளுடன் 40 அரங்குகளுக்கான வேலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வேலை பணிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி நாகர். சென்னை தீவுத்திடலில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் அங்கு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் நகர்ப்புற சதுக்கமாக உருவாகிறது. அதில் உணவகங்கள், திறந்தவெளி பூங்காக்கள், திரையரங்கம் உள்ளிட்டவை எல்லாம் அமையவிருக்கின்றன. மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரக்கூடிய நகர்ப்புற நவீன கட்டுமான பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.